அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய வரலாறு. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபு அய்யூப் என்பது புனை பெயராகும். ஹாலிது பின் ஸைதுன் நஜ்ஜாரி என்பதே இவரின் அசல் பெயராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தபோது இவரின் வீட்டிலேயே சுமார் 7 மாதங்கள் வரை தங்கியிருந்தார்கள். இவர் தீனுக்காக தமது உயிரையும் பொருளையும் அர்ப்பணித்தவர். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் அவர்களுக்கு ஏதாவது தேவை ஏற்படின் அதை நிறைவேற்றிட மும்பரமாக பாடுபடுவார். எல்லா போர்களத்திலும் நெடும் பயணம் மேற்கொண்டார். அமீர் முஆவியாவின் ஆட்சியின் போது 90 வயதை அடைந்த நிலையில் உடல் சுகமில்லாதிருந்த போதிலும் தீனுக்காக போர் புரிய கிஸ்தன்தனியா பயணம் செய்தார். இந்த பயணத்தின் போது உடல்நிலை மிகவும் மோசமானதும் எவர் தனது வீட்டில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று எவ்வளவு தொலைவில் மரணம் அடைகிறாரோ மறுமையில் அந்த அளவு என்னுடன் நெருக்கமாக இருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை நான் செவியிட்டேன். எனவே நான் மரணமான பின்பும் எனது ஜனாசாவை தூக்கிச் செல்லுங்கள். எங்கு உங்கள் இலக்கு முடிவடைகிறதோ அங்கேயே என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என கூறினார். இவரின் வாக்கு பலித்தது. வழியிலேயே மரணம் அடைந்த இவரின் சடலத்தை கிஸ்தந்தனியா வரை இஸ்லாமிய படையினர் கொண்டு சென்று அடக்கம் செய்தனர். அதுவரை உடல் கெட்டு போகாமல் இருந்தது. இவரின் மரணம் ஹிஜ்ரி 52ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. அன்னலாரின் அற்புதம். முனாஃபிக்கின் மரணத்தை அறிவித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்து மதீனா திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். மதீனாவை நெருங்கியதும் ஒரு பலத்த காற்று வீசியது. அப்போது நபிகளார் இந்த காற்று ஒரு முனாஃபிக்கின் மரணத்திற்காக வீசியுள்ளது என குறிப்பிட்டார்கள். மதீனா சென்றடைந்ததும் அங்கு ஒரு முனாஃபிக் இறந்த செய்தி தெரிய வந்தது. ஒரு ஃபர்லை பற்றி. ஜகாத்தின் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பிய போது அல்லாஹ் தஆலா செல்வத்தில் இருந்து ஜகாத் வழங்குவதை கடமையாக்கியுள்ளான் என்பதை அந்த மக்களுக்கு அறிவுறுத்துங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள். தன்னுடைய செல்வத்தில் இருந்து ஜகாத்தை வழங்குவது கடமை, ஃபர்ல். ஒரு சுன்னத்தை பற்றி. வீட்டில் நுழைய துஆ. வீட்டில் நுழையும் போது கீழ் வரும் இந்த துவாவை ஓதி வீட்டில் உள்ளோருக்கு சலாம் கூறி நுழைய வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜி வ கைரல் மஹரஜி பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா என்ற இந்த துவாவை ஓதி வீட்டில் உள்ளவருக்கு சலாம் சொல்லி நுழைய வேண்டும். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்வின் பெயரை மனனம் செய்தால். அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் உள்ளன. அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் உள்ளனர். அதை மனனம் செய்பவர் சொர்க்கம் நுழைவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம் அனைவருக்கும் மனனம் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் அருள்வானாக. ஒரு பாவத்தை பற்றி. பகட்டுக்காக செலவு செய்தல். அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் செல்வங்களை செலவு செய்வதுடன் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம் பாதித்திருக்கின்றனோ அவர்களுக்கு ஷைத்தானே கூட்டாளியாவான்.
எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கிறானோ அந்த கூட்டாளி மிக கெட்டவன் என்பதை அறிய வேண்டாமா? உலகத்தை பற்றி மாறு செய்வோரின் செல்வம். அல்லாஹ் கூறுகிறான், எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அவர்கள் விட்டு சென்றனர், மேலும் விளை நிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும் விட்டு சென்றனர். இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுக பொருட்களையும் விட்டு சென்றனர். அவ்வாறே முடிவு ஏற்பட்டதும் அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம். ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை, தப்பித்து கொள்ள அவகாசம் கொடுக்கவும் இல்லை. இதுதான் மாறு செய்பவர்களின் செல்வத்தினுடைய நிலை. மறுமையை பற்றி, அதிக அமலும் மறுமையில் குறைவே, அதிக அமலும் மறுமையில் குறைவே. பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக பள்ளிவாசலிலே இருந்து வரும் மறுமையில் இந்த அமலை குறைவாகவே கருதுவார். மேலும் இன்னும் அதிக அமலை செய்வதற்காக மீண்டும் உலகிற்கு அனுப்பப்பட வேண்டுமே என ஆவல் கொள்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக பள்ளிவாசலிலேயே இருந்தவரும் மறுமையில் இந்த அமலையும் குறைவாகவே கருதுவார். மேலும் இன்னும் அதிக அமலை செய்வதற்காக மீண்டும் உலகிற்கு அனுப்பப்பட வேண்டுமே என ஆவல் கொள்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். நபி வழி மருத்துவம் மாதுளையை அதன் உள்ளிருக்கும் தொலியுடன் சாப்பிடுங்கள், அது இறைப்பையை சுத்தப்படுத்துகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மாதுளை இறைப்பையை சுத்தம் செய்வதுடன் நாட்பட்ட இருமலையும் போக்குகிறது என அல்லாமா கையூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். அன்னலாரின் அறிவுரை, கருணை செய்வோருக்கு இறைவன் கருணை புரிவான். நீங்கள் பூமியுள்ளோர் மீது கருணை காட்டுங்கள், விண்ணில் உள்ளோன் உங்கள் மீது கருணை புரிவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கருணை செய்பவருக்கு இறைவன் கருணை புரிவான். நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டுங்கள், விண்ணில் உள்ளோன் உங்கள் மீது கருணை புரிவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.